நல்ல முறையில் தான் இருக்கா. சிரிக்கிறா, கேட்ட வேண்டியதுதான். ஸ்வாதி, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சமைச்சிட்டேன். நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஏய், வெளியிலன்னா எங்க போற? அது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல ஜிகிர்தண்டா சாப்பிட்டானுங்கம்மா, அருமையாக இருந்துச்சான். அதான் நான் போய் சாப்பிட்டு அப்படியே உனக்கு வாங்கி வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அது என்ன ஷாப்னு கேளு, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு. பண்ணலாம். ஆனால் அந்த ஷாப் ரொம்ப தூரமாக இருக்கான், ஜோனில் வரலையா, ஆன்லைனில் காட்டலையா. டன்ஸோ பண்ணு, வரும். இப்போ என்னடி உன் பிரச்சனை? சண்டே அதுமா நான் ஜாலியாக அப்படியே வெளியே போய் சாப்பிடலான்னு பார்த்தா ஏதோ ஓவரதான் பண்ணுற. அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. ஸ்வாதி, நான் கடைசியாக கேட்குறேன், குடிக்க தானே போற? ஹேய், என்ன ஸ்வாதி, என்ன பார்த்து இவ்வளோ பெரிய வார்த்தை கேட்டு? உன் புருஷன் உத்தமண்டி. அப்புறம் எதுக்கு போற? சரக்கு அடிக்க. இப்பதான் இல்லைன்னு சொன்ன. ஐயோ, நான் தானே அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பானுங்களே. அந்த தருதலின் கொள்ள எதுக்கு சேர்ற? நீ வேறமா, நான் அவனு கூட சேரதே இல்லை. அப்புறம் எதுக்கு போற? ஆனால் அவனுங்க என் கூட சேருவானுங்களே, அப்போ போய் தானே ஆகணும். சரி போ. தேங்க்ஸ் பாத்தி. என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போ. எனக்கு வேணாம். என்ன வேணாம்? வெளியே போகிறது வேணாம். அப்போ டிவோர்ஸ் வேணும். அம்மா, வெளியே போகிறது வேணான்றதுனால தான் டிவோர்ஸ் வேணான்றதால தான் வெளியே போகிறதே வேணான்றேன். அது உள்ள போ. சண்டேஸில் புருஷங்காரங்க வெளியே போனால் டிவோர்ஸ் ஆடி என்னடி நியாயம் இதெல்லாம்? போடா. பொண்ணா இது? போலியா நீ? என்ன கதவு திறந்து வச்சுட்டு போயிருக்கான்? மதன், மதன், மதன். ஹேய், நீ எப்போ வந்த ஸ்வாதி? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த? நான் பக்கத்து வீட்டுக்கு. ஜானகி ஆண்டி வீட்டுக்கா? ஆமா, ஏன் கேக்குற? நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன ஆவுனா அந்த ஆண்டி வீட்டுக்கு போயிடுற? அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல உன்னை பத்தி 1008 கம்ப்ளைண்ட்ஸ். என்ன நடக்குது? ஏய் ஸ்வாதி, அவங்க ஆன்டிடி. அதான்டா எனக்கு பயமே. நீ ஒரு ஆண்டி லவர்னு எனக்கு தெரியாதா என்ன? ஏய், அதெல்லாம் முன்ன ஸ்வாதி. ஓ, இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன். ச்சே, இப்போலாம் ஆன்டிங்களை பார்த்தாலே ஹலோ ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தோணுது. வீட்டிலே இருந்து எல்லா வேலையும் செய்யறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போதான் புரியுது. ஆன்டிங்கெல்லாம் அர்ச்சனை பண்ண வேண்டியவங்க கிடையாதுரி, அப்புறம் ஆராதிக்க வேண்டியவங்க. அதுவே எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. அடிச்சி வாய் மூடு. நான் வேலைக்கு போனோடனே வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சமா, கொஞ்ச நேரம் டிவி பார்த்தமா, படுத்து கொரட்டை விட்டு தூங்கினமான்னு இருக்கணும். புரியுதா? இல்லன்னு வெய்யு. நான் காலை சொன்னேன். பொம்பளையா இவ? என்ன பேச்சு பேசிட்டு போறா? போய் போய் இவளுக்கு வாக்கப்பட்ட பாரு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்டி. போடா. அங்கிருந்தா துரத்தி விட்டாங்களோ? ஏய் செல்லா குட்டி, இந்த வந்துட்டேன்.